சரியும் மணலுடன் மணற்கடிகாரம் தீ பழமையான காலத்தில் மிருகண்டு முனிவர் என்ற ஒரு ஞானி இருந்தார். அவர் தினமும் சிவனை பக்தியுடன் வழிபட்டார். கூப்பிய கைகள் அவருக்கும் மனைவிக்கும் குழந்தை இல்லை. அவர்கள் கடுமையாக தவம் செய்தபோது சிவபெருமான் முன் தோன்றினார். நீங்கள் 2 வகை வரங்களில் ஒன்றை தேர்வு செய்யலாம் என்றார் சிவன். விசை 1 நீண்ட ஆயுள் ஆனால் அறிவில்லா மகன், விசை 2 குறைந்த ஆயுள் ஆனால் ஞானமும் பக்தியும் கொண்ட மகன். முனிவர் 2வது வரத்தை தேர்ந்தெடுத்தார். அப்படி பிறந்தான் பக்தியின் வடிவம் மார்க்கண்டே. செர்ரி பிலாசம் சரியும் மணலுடன் மணற்கடிகாரம் 16வது வயது மார்க்கண்டேயன் 16 வயது மட்டுமே வாழ வேண்டும் என்று விதி. அவன் தினமும் சிவலிங்கத்தை அணைத்தபடி ஓம் நமசிவாய என ஜபித்தான். ஓம் 16வது பிறந்த நாளில் மரணத்தின் அதிபதி யம வந்தார். கருப்பு வட்டம், உன் ஆயுள் முடிந்தது என்றார். உயர் மின்னழுத்தம் பக்தியின் சக்தி. மார்க்கண்டேயன் பயப்படவில்லை. அவன் சிவலிங்கத்தை இறுக்கமாக அணைத்தான். யமன் பாசக்கயிற்றை வீசியபோது அது சிவலிங்கத்தையும் சுற்றியது. அந்த நொடியில் லிங்கத்திலிருந்து தீப்பொறி பறந்தது. தீ சிவபெருமான் கோபமாக வெளிப்பட்டார். காலசம்ஹார மூர்த்தி. கண் மின்னலுடன் மேகம். சிவன் யமனை காலால் தட்டி கீழே தள்ளினார். என் பக்தனை தொட உனக்கு உரிமை இல்லை என்றார். செர்ரி பிலாசம் மரணத்தையும் வென்றவன் சிவன் மார்க்கண்டேயனுக்கு சிறப்பான சிரஞ்சீவி வரம் அளித்தார். அவன் என்றென்றும் இளமையாக வாழ்ந்தான். ஒளி வீசும் நட்சத்திரம். கதையின் பொருள்: திரிசூலம் உண்மை